ஹலோ ஆல் எ வெரி குட் மார்னிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி ஒரு சிம்பிளான மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப கேஷுவலான விலாகாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பூரியும் உருளைக்கிழங்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சரி காலையில் எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கையும் வேக போட்டுட்டோம்னா அடுத்து நம்ம எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவும் வந்து கொஞ்சம் ஊறி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்து உருளைக்கிழங்கையும் குக்கரில் வேக போட்டுட்டேன். சைட் பை சைடு வந்து இது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். எப்போவுமே வந்து உங்களுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் ஏதாவது மேரினேட் பண்ண வேண்டியது கட் பண்ண அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே முடிச்சுட்டு அது வந்து குக் ஆகிற டைம் கூட நீங்கள் சைட் பை சைட் வந்து வெசல் வாஷிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி உங்கள் வேலையை வந்து காலையில் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக முடிக்க முடியும். இல்லைன்னா வந்து ரொம்ப டிலே ஆகிடும் இந்த மார்னிங்ஸில். அதனால் வந்து ஃபஸ்ட்டு காலையிலே வந்து மாவு பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்க்க போனேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதை முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஏற்கனவே நான் ஈவினிங் கொஞ்சம் வெசல்ஸ் வாஷ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எடுத்து எங்கெங்கே ரீரேக் பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து நைட்டு வந்து நான் வெசல் வாஷ் பண்ணலை, அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி தூங்கிட்டேன். அதனால் இந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கிற வெசல்ஸை வாஷ் பண்ண போவேன். எப்போவுமே எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அந்த பிளேஸில் வந்து ரீரேக் பண்ணிட்டேன். அடுத்து இருந்த வெசல்ஸ் எல்லாம் நைட்டு சாப்பிட்டு வச்சதெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் அதெல்லாமும் வாஷ் பண்ண தொடங்கிட்டேன். இப்போ பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால அவனுக்கு நான் வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சி எல்லா வேலையும் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா காலையிலேயே வந்து பரபரப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெசல் வாஷிங்க்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெசல் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே பாதி நேரம் வந்து அம்மா சப்பாத்தி மாவு கூடு, மாவு பத்தலை அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பசங்க வீட்டில் இருந்தாலே நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்க முடியாது. ஒரு 1/2 hourல செய்ய வேண்டிய வேலையை வந்து நமக்கு ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு காலையிலே. இருந்தாலுமே நம்மளுக்கு காலையிலே கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்க கொஞ்சம் பழகணும். என்ன பண்ணுறது, காலையில் டென்ஷன் ஆகும் தான் வேலை நேரத்தில். இருந்தாலுமே அவங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு சைட் பை சைட் குக்கிங்கும் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு வச்சுட்டு அது வந்து கொதிச்சிட்டு இருந்தது, அதில் போட்டுட்டேன். அது இந்த வெசல் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே இதை பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி சைட் பை சைட் தான் பார்ப்பேன் நான். அதுக்குள்ளே இதை கொதிச்சதுக்கப்புறமா இது வந்து போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மிஷினில் கொஞ்சம் துணி போட வேண்டியது இருந்தது. அதை போட்டு முடிச்சிட்டோம்னா அது ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போய் காய வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் இப்படி தாங்க போச்சு. இந்த மாதிரி கேஷுவலான விலாக்ஸ் தான் பிடிச்சிருந்து.